அப்ப எல்லாருக்கும் வணக்கம். சரிடாப்பா, நாங்கள் இன்னைக்கு என்ன பாக்குறேன்னு சொன்னாங்க, பொறியியல் என்ன மெக்கானிக் கதைய தொடங்குவோம் என்று சொன்னாங்க. சரி, சம்பவத்தை தொடங்குவோம். சரிதான்டாப்பா? ஓகே, ஒரு ரன் பார். பொறியியல் பாருடாப்பா. இந்த பொறியியல் என்ன? மெக்கானிக்ஸ்ல முதலாவது இந்த மெக்கானிக்ஸ் என்னத்துக்கு படிக்கவன் முதலாவது அது தெரியவன். இது என்னத்துக்கு படிக்கிறோம்டாப்பா, இந்த இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு இயக்கங்களும் இருக்குதுல்ல, அந்த இயக்கங்கள் என்ன மாதிரியான மெக்கானிசத்தோட இது இயங்குது. இப்ப பாருங்க, ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்தோம்னு சொன்னா அந்த ரன்னிங் ரேஸ்ல என்ன மாதிரியான மெக்கானிசம் நடக்குது. அல்லது போன இப்ப என்னது, ஒரு ராட்டினம் சுத்துறதை எடுப்போம். ஒரு ராட்டினம் சுத்துறதை எடுத்தோம்னு சொன்னா அதுல என்ன மாதிரியான மெக்கானிசங்கள் நடக்குது. அதே போல இப்ப என்னது, நீந்துதல். ஒரு மனிதன் ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறார். அப்ப நீந்துகின்ற போது அதுல என்ன மாதிரியான மெக்கானிசங்கள் நடைபெறுகின்றது. ஒரு மனிதனானவன் துவிச்சக்கர வண்டியை செலுத்துகின்றான். அப்ப சைக்கிள் ஓடுறான். அப்ப சைக்கிள் ஓடிட்டு அதுல என்னென்ன மாதிரியான கதைகள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஒரு மனிதன் என்ன செய்யறான், புவியீர்ப்பின் கீழ் விழுகிறான். ஒரு உயரமான கட்டத்தில் இருந்து கீழ் நோக்கி பாய்கிறான். அது அப்படி பாயிட்டு அங்க என்னென்ன மாதிரியான மெக்கானிசங்கள் நடக்குது. ஆக மொத்தத்துல இந்த பொறியியல் எங்களுக்கு என்னத்துக்கு அவசியம் என்றா, ஒரு இயக்கத்தை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்கிறதுக்கு. ஒரு இயக்கத்தை என்னது, எப்படி இந்த இயக்கம் நடைபெறுகின்றது, எவ்வாறு இந்த போக்கு அமையும். அப்போ அந்த இயக்கங்களை வகைப்படுத்தி பார்க்கிறதுக்கு எங்களுக்கு அடித்தளப்படுத்துறது எது, எங்களுக்கு இந்த மெக்கானிக்ஸ் என்ற விஷயம் தான், பொறியியல் தான் இருக்கு. ஒரு இயக்கத்தை என்ன செய்யறது, நாங்கள் என்ன உற்று நோக்குறதுக்கு, வடிவா பார்க்கறதுக்கு, வடிவை அனலைஸ் பண்றதுக்கு. சரி, ஒரு மனிதன் ஓடைக்கு என்ன மாதிரியான பங்கன், அங்க ஓடைக்கு என்ன மாதிரி அந்த போர்சஸ் பங்கன் பண்ணுது, தனி என்ன வேற விசைகளை செல்வாக்கு செலுத்துது, என்னென்ன விசைகள் அங்க செல்வாக்கு செலுத்துது, என்னென்ன அவ்வாறான கதைகளை நாங்கள் உற்று நோக்குறதுக்கு பயன்படுத்தப்படுகிற, உற்று நோக்குறதுக்கு பார்க்கிற ஒரு பாடம் தான் என்னடாப்பா இந்த மெக்கானிக்ஸ். ஓகேயா? ஓகே, சரி. அப்ப இந்த உலகத்துல நிறைய வகையான இயக்கங்கள் இருக்குடாப்பா. ஒன்று வேற இயக்கங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தர் நேர ஓடுறது, அப்ப நேர ஓட்டி இயக்கம். இப்ப ஒரு பந்தை எரிஞ்சு விட்டோம்னு சொன்ன, ஒரு பந்தை என்னது, ஒரு கிடையோட ஆங்கிள் ஒன்று அமைக்க எரிஞ்சு விட்டோம்னு சொன்னா அந்த பந்து ஒரு குறித்த சாய்வுல போய் அங்க விழும். அப்ப அது என்ன இயக்கம், எறிய இயக்கம். அப்ப 2 டைமென்ஷனல். அப்ப 2 டைமென்ஷனல் அது செண்டு, அதாவது இரு பரிமாண இயக்கம், இரு பரிமாணத்துல நடக்கும். ஒரு பம்பரம் சுத்துற கதையை பார்க்கலாம், அது சுழற்சி இயக்கம். அது சுழற்சி இயக்கம். இந்த சூரியனை சுத்தி கோள்கள் வலம் வருகின்றது. அப்ப சூரியனை சுத்தி கோள்கள் வலம் வரைக்கும் அது என்ன மாதிரியான இயக்கம், அது ஒரு வட்ட இயக்கம்னு சொல்லப்படும். இந்த புவி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வலம் வருது என்னடாப்பா. அப்ப புவிக்கு தன்னைத்தானே சுற்றுறபடியால என்னது, அதுக்கு ஒரு சுழற்சி இயக்கமும் இருக்கும். அது நேரம் என்ன செய்ய போகுது, வட்ட இயக்கத்தை நடத்த போகுது. விளங்குதானடாப்பா? இவ்வாறான பல கதைகள் இந்த மெக்கானிக்ஸ் எடுத்துக்கொள்ள பெரிய விஷயமாடா மெக்கானிக்ஸ். சரிண்ணா? அதுல இருக்க கொஞ்சம் விஷயமா அடிப்படையில இருந்து மெதுவா நகருவோம். சரிண்ணா? மெக்கானிக்ஸ்ல அடிப்படையில இருந்து மெதுவா நகர்ந்து கொண்டு வருவோம். ஓகே, இங்க பொறியியல்ல நான் பார்க்க போற விஷயம் முதலாவது பொசிஷன். ஒரு பொருளின் ஒரு தானம், நிலை, ஒரு நிலை, பொசிஷன். முதலாவது நான் நிலை என்றா என்னென்று வகை குறிக்கிறேன். ஒரு பொசிஷன் அதாவது ஒரு தானம், அதாவது என்னடா ஒரு தானம். ஜபார் நிலை எனப்படுவது என்னண்டா, ஜபார் ஒரு துணிக்க ஒரு குறித்த நேரத்தில வழியாக்க, ஒரு குறித்த அட் த டைம், அட் த இன்டென்சினியஸ் டைம், அந்த குறித்த கனப்பொழுதில
இன்டன்டீனியஸ் டைம். ஓகே, அது ஒரு அது ஒரு துணிக்கையானது அல்லது ஒரு பொருள் ஒரு குறித்த நேர பொழுதில எந்த இடத்தில இருக்குது என்றதுதான் நிலை. இப்ப நிலை என்ற என்னது? நிலை என்ற என்ன விளங்குற? ஒரு குறித்த ஒரு துணிக்க அல்லது ஒரு பொருள் ஒரு குறித்த நேரத்தில இவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்றதை நாங்கள் வகை குறிச்சோம் என்று சொன்னா அந்த பொருளினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லுறோம். விளங்குதல்ல? அந்த பொருளினுடைய எண்ணத்தை வகை குறிக்கிறோம்டாப்பா, நிலைப்பாட்டை வகை குறிக்கிறோம். ஓகே, இப்ப உனக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்கு நான் இதை எப்படி சொல்லாமன்னு சொன்னா, இதை விளங்கப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி சொல்லாமட்டா, ஒரு என்னது எக்ஸச்சு ஒரு எக்ஸச்ச கருதுறேன்டாப்பா, ஒரு பிளஸ் எக்ஸச், அதாவது பிளஸ் டிரெக்ஷன்ல இருக்கிற ஒரு எக்ஸச்ச கருதுறேன். எங்களுக்கு இந்த எக்ஸச்சின் இது 0 இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7 இது 8 கணக்காட்டு மட்டுமே எனக்கு போடுற இலக்கங்களை. இப்ப பார், ஒரு துணிக்க நான் சும்மா போடுறேன், அதாவது ஒரு துணிக்க ஆரம்பத்துல இந்த இடத்துல நிக்கிறார் என்று வைக்கிறேன். அதாவது அந்த துணிக்கு என்ன செய்யுது? ஆரம்பத்துல இந்த இடத்துல நிக்கிற T=0 என்ற நேரப்பாட்டில, அப்போ ஒரு குறித்த ஒரு நேரத்துல T=0 என்ற நேர நிலைப்பாட்டிலே ஒரு துணிக்கையானது இந்த இடத்துல நிக்கிறது. அப்ப இந்த இடத்தை நான் வகை குறிக்க வேணும் எல்லாம். அப்ப இந்த இடத்தை நான் எப்படி வகை குறிக்க போறேன்னு சொன்னா என்னது? X= 2 என்ன செய்கின்றார்? நிற்கின்றார். அவர் வகை குறிக்கிறது பார். X= 2 நிற்கின்றார். T=0 இவற்றை நிலைப்பாடு X= 2. அதே போல ஒரு சிறிதளவு நேரம் கடந்த பிறகு ஒரு T=ΔT நேரத்தில் அவர் இங்க வாரார் எடுக்கிறார். அப்ப T=ΔT நேர ஆயுதையில T=ΔT அந்த நேரத்தில அந்த துணிக்கையனுடைய நிலப்பாடப்ப என்ன? X=6. இது விளங்கும் என்று நினைக்கிறது. அப்ப நிலை எனப்படுவது என்னது? துணிக்க அந்த நேரத்தில எந்த இடத்தில நிற்கிறார் என்றதை நாங்கள் வகை குறிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துறதான என்னது? நிலை, பொசிஷன். விளங்குதா? பொசிஷன் அதான நிலை. என்னது பொசிஷன்? எந்த இடத்துல நிற்கிறார், என்ன நிலையில நிற்கிறார். அப்ப பார், இப்படி பார்க்கலாம் பார், இது ஒரு விதமான வகைப்பாடு. இன்னொரு விதமான வகைப்பாடு உனக்கு கிரிக்காட்ட பொருள் வழியாக்கவன். இங்கே பார், இது X அச்சு, இது Y அச்சு, இது X அச்சு, Y அச்சு. ஒரு துணிக்க ஆரம்பத்தில சும்மா சொல்றேன் என்ன, இது 1 2 3 4 1 2 3 4 ஆரம்பத்தில் ஒரு துணிக்க இந்த இடத்துல நிக்கிறாங்க. இந்த இடத்துல நிக்குது T=0 இந்த இடத்துல நிக்குது. T=ΔT நேரத்தில் ΔTயில அவர் துணிக்க என்னது? இந்த இடத்துக்கு வாராரு வையன், இந்த இடத்துக்கு வாராரு வையன், இந்த இடத்துக்கு வாராரு வையன். அப்ப இப்ப நிலைய குறிக்க சொன்னா இங்க வா. அப்ப T=0 என்னது? இந்த துணிக்க நிலை என்னது? 2,1. எப்ப? T=0 என்ற நிலையில T=0 என்ற நேரத்தில இந்த துணிக்க நிலை என்னது? 2,1. அதே போல T=ΔT இந்த துணிக்க நிலை என்னது? 3,4. என்னது? T=ΔT என்ற நேரத்தில T=ΔT என்ற நேரத்தில இந்த துணிக்க என்ற நிலவ 3,4. விளங்குதா? அப்ப பார், நிலைகளை நான் என்னென்ன மாதிரி வகை குறிக்கிறேன். இது தனி எக்ஸச்ச மட்டும் எடுத்து கதைச்சு ஒரு நிலையை வகை குறிக்கிறான். இங்க பார், எக்ஸச்சையும் வையச்சையும் எடுத்து கதைச்சு நிலையை வகை குறிக்கிறேன். இன்னொரு மாதிரியும் வகை குறிக்கலாமடா. அப்ப அப்படி XYZ. அப்ப இந்த சட்டத்தை கீற முடியாது என்றதால நான் அவரை கொஞ்சம் விடுறேன். சரிதானே? அப்ப பாரு, இல்ல அல்லது போனா சரி அவரையும் கீறி காட்டுறேன் விட, அவரையும் கீறி காட்டுறேன் பாரு. 3வது நிலப்பாடையும் உனக்கு கீறி காட்டுறேன் பார், அவரை நிலைப்பாடையும் கீறி காட்டுறேன். அப்ப இது என்ன? செட். இது X, இது Y. இப்ப சொல்றேன், இந்த இடத்துல T=0 என்ற இடத்துல
டி சமன் சைவர் என்ற நேரத்துல இந்த துணிக்கை தான் நிக்குது. இப்ப இவர் என்ற புள்ளி இந்த ஆள் கூட என்னது 1,2,3 என்று சும்மா சொல்றேன். இப்ப டி சமன் டெல்டா டி நேரத்துல பாரு இங்க வருது டி சமன் டெல்டா டி நேரத்துல இந்த துணிக்கை நாள் கூட என்னது சும்மா சொல்றேன் 2 4 2 4 1 2 வருது. அதாவது இப்ப என்ன செய்யறேன், இது தனியொரு எக்ஸ் அச்சு வழியே துணிக்கையினுடைய நிலைப்பாட நான் வகை குறிச்சிருக்கின்றேன். வடிவாக்கவனி விஷயம் இருக்கு. இது எக்ஸ் y என்று சொல்லப்படுற ஒரு குறித்த தளத்திலே நான் என்ன செய்திருக்கின்றேன், இந்த துணிக்கைகளினுடைய நிலைப்பாட்டை வகை குறிச்சிருக்கின்றேன். இது XYZ என்று சொல்லப்படுற முப்பரிமாண தளத்தில நான் என்ன செய்யறேன்டாப்பா, துணிக்கைகளை வகை குறிக்கிறேன், துணிக்கை என்ற நிலைய வகை குறிக்கிறேன். இது என்னது ஆரம்ப நிலப்பா டி சமன் சைவர் இல்ல, இது என்னது டி சமன் டெல்டா டி இல இந்த நிலையில இருக்குது, ரெண்டு வகை குறிக்கின்றேன். ஆக உனக்கு நிலையண்டா இப்ப என்னண்டு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடாப்பா நிலையண்டா என்னண்டு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன என் நிலையண்டா என்ன, ஒரு குறித்த நேரத்தில அந்த துணிக்கையினுடைய ஸ்தான அமைவை வகை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. நாங்க வகை குறிக்கிறதுக்கு பல்வேறு விதமான இதுகளை பயன்படுத்தலாம். அதுல உண்டா சொல்லி காட்டிருக்க. அப்படி அந்த ஸ்தான அமைவை குறிக்கிறது தான் என்னடாப்பா நிலை. விளங்க நிலையண்டா என்னதுடாப்பா, நிலையண்டா என்னது விளங்கவா. நிலையண்டா என்னது, ஒரு குறித்த நேரத்தில ஒரு குறித்த ஒரு புள்ளியினுடைய அமைவை வகை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் நிலை. ஓகே, இங்க நான் நிலைகளை என்னத்தை வச்சு வகை குறிச்சிருக்கின்றேன், படியாக்கவனி இலக்கங்களை வச்சு வகை குறிச்சிருக்கிறேன். அதாவது எக்ஸ் அச்சில என்னது எக்ஸ் ஆள்கூற வச்சு வகை குறிச்சிருக்கிறேன். இங்க துணிக்க இந்த நிலைகளை என்னது XY ஆள்கூறுகளை வச்சு வகை குறிச்சிருக்கின்றேன். இங்க துணிக்க இந்த நிலையை XYZ ஆள்கூறுகளை வச்சு வகை குறிச்சிருக்கின்றேன். ஆக முதலாவது விஷயம் சொல்ல போறன் வடியாக்கவன். என்ன விஷயம் சொன்னா, இது வேற எக்ஸ் அச்ச மட்டும் வச்சு கதைக்க நிலைய வகை குறிக்கின்றேன். ஆகவே எக்ஸ் அச்ச மட்டும் வச்சு நான் ஒரு துணிக்கேண்ட நிலைய வகை குறிக்கிற செயற்பாடு வகை குறிக்க அத்துணிக்கையினுடைய இயக்கம் வந்து ஒன் டைமென்ஷனல் மோஷன். அதாவது என்னது, நேர்கோட்டு இயக்கமாக வகை குறித்து கொள்ளப்படும் ஒன் டைமென்ஷனல் மோஷன். ஓகேயா, இப்ப எக்ஸ் அச்ச மட்டும் வச்சு நான் துணிக்கையினுடைய நிலப்பாட வகை குறித்துக் கொள்றேன் இல்லடாப்பா. எக்ஸ் அச்ச மட்டும் வச்சு நான் துணிக்கையினுடைய நிலப்பாட்டை வகை குறிச்சு கொள்ளைக்க அத்துணிக்கையினுடைய இயக்கம் என்ன இயக்கத்துக்கு போகும், நேர்கோட்டு இயக்கம். இவர் தான் என்ன இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்துக்கு போவார். அப்ப நேர்கோட்டு இயக்கம் என்று நீ விளங்கு கொள்றது என்னது, ஒரு டைமென்ஷன்ல நடக்கிற நிகழ்வு தான் நேர்கோட்டு இயக்கம். ஒரு குறித்த டைமென்ஷன், அதாவது எக்ஸ் அச்சு வழியோ அல்லது போனா y அச்சு வழியோ அல்லது போனா z அச்சு வழியோ. அப்ப நேர்கோட்டு இயக்கம் என்றது என்னது, ஒரு குறித்த அச்சு வழியே நடைபெறுகின்ற இயக்கத்தை நாங்க என்ன இயக்கம் சொல்றோம், நேர்கோட்டு இயக்கம். அதான் ஒன் டைமென்ஷனல் மோஷன். இங்க ரெண்டாவது அப்ப XY தளங்களை வச்சு கதைச்சிருக்கிறேன், XY அச்சுக்களை வச்சு. அப்ப இந்த ரெண்டு நிலை, அப்ப எக்ஸ் ஒவ்வொரு துணிக்கிற நிலையையும் X, Y ஆள்கூறுகளை வச்சு கதைக்கிறோம். இப்ப இதற்குத்தான் சொல்றது டூ டைமென்ஷனல் மோஷன், இருபரிமாணம். டூ டைமென்ஷனல் மோஷன். எக்ஸாம்பிள் என்ன, ப்ரொஜெக்டைல் மோஷன். எக்ஸாம்பிள் டூ டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் பெரிய இயக்கம் அல்லது அடுத்து என்னது, கிடைவட்ட இயக்கம், நிலைக்குத்து வட்ட இயக்கம். இதுகளெல்லாம் டூ டைமென்ஷனல் மோஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆக அமைகின்றது. இதெல்லாம் டூ டைமென்ஷனல் மோஷனுக்கு என்னவாக அமையுது, எக்ஸாம்பிள் ஆக நாங்கள் வகை குறிச்சு கொள்ளலாம்டாப்பா. விளங்குதா, வகை குறிச்சு கொள்ளலாம். அடுத்த வருது த்ரீ டைமென்ஷனல் மோஷன். இது முப்பரிமாண கதை.
அப்ப முப்பரிமாணத்துல கதைக்கிறவன் முப்பரிமாணத்துல ஒரு பொருளினுடைய நிலையை வகை குறிச்சிருக்கிறான் சொன்னா இது என்னது சுழற்சி இயக்கங்களோட சம்பந்தப்பட்டது. சுழற்சி இயக்கம் அதாவது பேர் ஒரு குறித்தாச்சு அதான் முப்பரிமாணத்துல நடக்க வேணும். பேர் இந்த அதான் சொன்னா இந்த முதலாவது முப்பரிமாணத்தை பெரும்பாலும் நாங்க எடுத்து கதைக்கிறேன். இதுல பரியாக்கவனி முப்பரிமாணத்துல கொஞ்சம் கேள்வி செய்யறது கரைச்சல் ஏழு பிசிக்ஸ்ல இல்ல முப்பரிமாணத்துல கேள்வி வாரது இல்ல. ஒன்றென்னது அதாவது நாங்கள் 1 டைமென்ஷனையும் 2 டைமென்ஷனையும் வச்சுதான் மெயினா கதைப்போம். 1 டைமென்ஷனல் மோஷனையும் 2 டைமென்ஷனல் மோஷனையும் வச்சுதான் பெரும்பாலும் கதைப்போம். இதை வச்சு கதைக்கிறே இல்லை. ஆனா இப்படி ஒரு என்னது நிலைய வகை குறிக்கிறதும் இருக்குது. பொசிஷனை நாங்கள் இவ்வாறும் வகை குறிச்சு கொள்ளலாம். 3 தளத்தில எக்ஸ் அதாவது என்னது 3 அச்சு வச்சு XY அச்சு வச்சு அப்ப முப்பரிமாணத்தில என்ன செய்யறோம் ஒரு நிலைகளை வகை குறிக்கின்றோம். அப்ப உனக்கு இப்ப ஒரு தெளிவொண்டு வந்திருக்கும். 1 டைமென்ஷனல் மோஷன் நான் நிலைய சொல்லி போட்டுத்தான் பிறகு சொன்னான் 1 டைமென்ஷனல் மோஷன். 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு உதாரணம் என்னடாப்பா நேர்கோட்டியக்கம். ஓகே 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு உதாரணம் என்னடாப்பா நேர்கோட்டியக்கம். அவர் ஒரு 1 டைமென்ஷனல் மோஷன் இயக்கம். விளங்கிதா? ஆக உனக்கு நிலை என்ற விஷயத்தை வச்சு நல்ல வடிவா தெளிவா விளங்கப்படுத்திருக்கான். தெரியோடாப்பா நிலை என்றா என்ன என்று சொல்லி நிலை என்றா என்ன என்று சொல்லி 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு உதாரணம் சொல்லி அது நிலையை நாங்கள் 1 டைமென்ஷன்ல என்ன மாதிரி காட்டுறது என்று சொல்லி 2 டைமென்ஷனல் நிலையை என்ன மாதிரி வகை குறிக்கிறது காட்டு 3 டைமென்ஷன்ல சும்மா சொல்லி காட்டிட்டான். 3 டைமென்ஷன்ல உனக்கு சும்மா சொல்லி காட்டிக்க ஒரு நிலைய வகை குறிக்கிற விஷயத்த என்ன செய்திருக்கின்றேன் சொல்லி காட்டி. அப்ப முதலாவது எனக்கு விளங்குதில்ல நிலை என்றா என்ன. ஓகே அப்ப இவரை நான் என்ன போடுறேன் ஓகே என்று போடுறேன் நிலைய ஓகே. ஓகே அப்ப நாங்கள் இப்ப 2வதா தொடர்ந்து பார்க்க போற விஷயம் என்னண்டாப்பா 2வதா நிலைய பார்த்த பிறகு 2வதா நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனைய பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா 2 விஷயம் எழுத போறேன். 2 ஒன்று தூரம் மற்றது இடப்பேச்சு என்ற ஒரு கதை. தூரம் மற்றது இடப்பேச்சு என்ற கதை 2 கதையையும் அனலைஸ் பண்ணுவோம். வடிவ அனலைஸ் பண்ணுவோம். தூரம் என்றா என்ன இடப்பேச்சு என்றா என்ன. சரியா? தூரம் என்றா என்ன இடப்பேச்சு என்றா என்ன 2 கதையையும் வடிவ தெளிவா அனலைஸ் பண்ணுவோம். ஓகே தொடர்ந்து பார்ப்போம். சரிடாப்பா நான் பார்க்க போற விஷயம் என்ன சொன்னா தூரம் என்றா என்ன கதை என்று பார்ப்போம். சரியாப்பா தூரம் என்றது என்ன கதையா வகை குறிக்கிறது என்று பார்ப்போம். தூரம் முதலாவது தூரம் 2வது இடப்பேச்சு என்று போடுறேன். 2வது என்னது இடப்பேச்சு என்று போடுறேன். தூரம் 2வது இடப்பேச்சு. தூரம் என்றா என்னது டிஸ்டன்ஸ். என்னது டிஸ்டன்ஸ். இடப்பேச்சு என்று சொன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். படியாக்கம் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு விஷயமா சொல்ல போறேன். ஒரு விஷயமா சொல்றேன். முதலாவது தூரம் என்றா இங்க பார் இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு குறித்த இடத்தில இருந்து ஒரு குறித்த நிலையில இருந்து கொஞ்சம் மாத்திரம் நிலை ஒரு குறித்த நிலையில இருந்து வேறொரு நிலைக்கு மாறுவதற்கு வழியாக இது என்னது ஒரு குறித்த நிலை A என்ற நிலை. இது என்னது B என்ற வேறு இன்னும் ஒரு நிலை. இது ஒரு குறித்த நிலையில் இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு பயணிப்பதற்கு வெவ்வேறு பயண பாதைகளை நான் தெரிவு செய்வேன். ஒவ்வொரு ஒரு பயண பாதையை நான் என்ன செய்கின்றேன் சூஸ் பண்ணுகின்றேன். வழியாக்கவன்
இது ஒரு ரூட். இது ரெண்டாவது ரூட். ரெண்டாவது ரூட்டை கொஞ்சம் தடிப்பா போடுறேன். சரிதானடாப்பா? ரெண்டாவது ரூட் என்ன செய்யறேன், கொஞ்சம் உனக்கு விளங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் தடிப்பாவே கிரிக்காரு. ரெண்டாவது ரூட் என்னது, உனக்கு கொஞ்சம் தடிப்பா கிரிக்காருன்னா கொஞ்சம் விளக்கமா இருக்குமென்ற ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்யறேன், ரெண்டாவது ரூட்டை நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் திக்னஸ் ஆக்கி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆக்கி கறி காட்டுகின்றேன். ஓகே ஓகேடாப்பா, விளங்கு விளங்கு. ஓகே பரியாக்காவன் ஏ என்ற நிலையிலிருந்து பி என்ற நிலைக்கு செல்வதற்கு இரு ஒவ்வொருபட்ட மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பாதை விவரங்கள் கீழ் பின்வருமாறு அமையப்பட்டுள்ளன. அப்போ ஒரு மாணவன் என்ன செய்யறான், இப்படி சுழண்டடிச்சு இதுக்கால ஓடி இதுக்கால இப்படி வளைஞ்சு வச்சிடுறான். இன்னொரு மாணவன் என்ன செய்யறான், இதுக்கால அடிச்சு இப்படி அடிச்சு இதுக்கால வச்சிடுறான். அப்ப இரு மாணவர்களினுடைய பயணப்பாதைகள் காட்டப்பட்டது. அப்ப இப்ப தூரம் என்று சொல்றது என்னடா, டிஸ்டன்ஸ் என்று சொல்றது என்ன, டிஸ்டன்ஸ் என்று சொல்றது என்னடா, மாணவர்கள் அந்த மாணவன், அதாவது இப்ப இந்த மாணவன் எடுத்துக்கொள்ள, ஒரு மாணவன் வந்து ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு போறதுக்கு அவன் எவ்வளவு தூரம், எவ்வளவு பயணம் செய்த மொத்த தூரம், எவ்வளவு தூரத்தால பயணம் செய்த மொத்த தூரத்தையும் கூட்டு, நீளங்களை எல்லா நீளங்களையும் கூட்டு, மொத்தமா எவ்வளவு நீளங்கள், எவ்வளவு நீளம் பயணிச்ச மொத்தமா போன தூரத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாரதான் தூரம். பயணம் செய்த மொத்த நீளம், பயணம் செய்த மொத்த நீளம். அப்ப விளங்குதா, பயணம் செய்த மொத்த நீளம் டோட்டல் என்னது, லென்த். பயணம் செய்த மொத்த நீளம் என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்று அழைக்கப்படும். அல்லது மொத்த தூரம் என்று வகை குறிக்கப்படும், மொத்த தூரம் என்று வகை குறிக்கப்படும். விளங்குதா? அப்ப வடியாக்க இதான் எங்க ஆரம்ப நிலப்பாடு. அப்ப வடிவா போடுறோம், இதான் எங்க ஆரம்ப ஏ என்ற நிலப்பாடு, இதங்கட பி என்ற நிலப்பாடு. ஏ என்ற நிலப்பாட்டிலே இருந்து பி என்ற நிலப்பாட்டுக்கு 2 பேர் போயினான். அதுல ஒருத்தன் தெரிவு செய்த பாதை இது, மற்றவன் தெரிவு செய்த பாதை கீழால இருக்கிற பாதைகளால போறான். இப்படி போக யார் கூட தூரம் பயணம் செய்து பி என்ற பிரதேசத்தை அடைஞ்சிருக்கலாம் என்று பார்க்கலாம். அல்லது போன யார் குறைய தூரம் பயணம் செய்து பி என்ற பிரதேசத்தை அடைஞ்சிருக்கணும் என்று பார்க்கலாம். அப்ப இல்ல யார் பயணம் செய்த தூரம் கூடவாக இருக்கும் என்று கால்குலேஷன் பண்ணிப்பாரு. யாரு கன தூரம் போயிருக்கணுமோ அவன் பயணம் செய்ததான் நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான். ஏல இருந்து பிக்கு போறதுக்கு அவன் என்ன செய்யறான், சுழண்டு அடிச்சு போயிருக்கான், நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டிருக்கான். விளங்குதா? அப்ப இவன் வந்து என்ன செய்திருக்கிறான், ஒரு ஷோர்ட் என்னது, இவனும் ஓரளவு நீண்ட தூர பயணம் தான், ஓரளவு அவனோட ஒப்புடைக்க என்னது கொஞ்சம் குறைஞ்ச தூரத்துல என்ன செய்து பி அடைஞ்சிருக்கான். ஓகே, அப்ப தூரம் என்று சொல்றது பயணம் செய்த மொத்த நீளம் எப்படி அழைக்கப்படும், தூரம். அப்ப தூரம் என்ற கலோனக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். பயணம் செய்த மொத்த நீளம் என்ன அழைக்கப்படும், தூரம், டிஸ்டன்ஸ். பயணம் செய்த மொத்த நீளம் தூரம் என அழைக்கப்படும். விளங்குதா? விளங்கு. அதே இதுக்கு தான் வாரன் பார், அதே விஷயத்துக்கு தான் வாரன் பார், அதே விஷயத்துக்கு வாரன். ஏ என்ற நிலப்பாடு, ஏ என்ற நிலப்பாடு நிலை பொசிஷன் இது, ஏ என்ற பொசிஷன் இது, பி என்ற பொசிஷன் இது. ஓகே, ஏ என்ற பொசிஷன்ல இருந்து பி என்ற பொசிஷனுக்கு ஒரு குறித்த மாணவன் பயணம் செய்கிறான். அப்ப அம்மாணவனுடைய இடப்பெயர்ச்சி என வகை குறிக்கப்படுவது டிஸ்பிளேஸ்மென்ட். இடப்பெயர்ச்சி என வகை குறிக்கப்படுவது யாதெனில், இரு நிலைப்பாடுகள், ஆரம்ப இறுதி நிலைப்பாடுகளுக்கு இடையே உள்ள மிக குறுகிய தூரம், ஆரம்ப இறுதி நிலைகளுக்கு இடையே உள்ள மிக குறுகிய தூரம்
அவனுடைய என்னென்று அழைக்கப்படும்? இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று அழைக்கப்படும். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்றது என்ன வழங்கியிருக்கும் நினைக்கிறேன், ஆரம்ப இறுதி நிலைப்பாடுகளுக்கு இடையில மிக குறுகிய தூரம். அப்ப மிக குறுகிய தூரங்களை கேட்க அதுங்களுக்கு என்ன பெட்டல்ல போகும்? அது மிக குறுகிய தூரம் என்று சொல்றது அது நேர்கோட்டு வடிவம் தான் பெறும். அப்ப ஆரம்ப பாயிண்டையும் இறுதி பாயிண்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால இணைச்சம் என்று சொன்னா அதான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? த மினிமம் லென்த், மிக குறுகிய நீளம், த மினிமம் லென்த் ஆஃப், அதான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? மினிமம் லென்த், இந்த மிக குறுகிய தூரம் எனப்படுவதுதான் என்னது? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. அப்ப ஏல இருந்து பிக்கு பல பாதைகளை சூஸ் பண்ணி போகலாம். ஆனா என்னதான் பாதை இருந்தாலும் ஏயும் பியையும் நாங்கள் ஸ்ட்ரெயிட் லைனோட இணைக்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனால இணைக்க அந்த லைனினுடைய லென்த், நீளம் எவ்வளவு வருகுதோ அதுதான் எங்களுக்கு என்னது? the shortest distance. அதான் என்னடாப்பா? என்ன மிக குறுகிய நீளம், என்ன ஏபி ரெண்டு நிலைகளுக்கு இடையிலான மிக குறுகிய நீளம். அதைத்தான் என்ன சொல்ல போறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. விளங்குது? இடப்பெயர்ச்சி. சரி, அப்ப எனக்கு இடப்பெயர்ச்சி என்றாலும் என்னென்று விளங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். இடப்பெயர்ச்சி என்றாலும் இப்ப என்னென்ன ஒரு விளங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஓகே. இடப்பெயர்ச்சி என்றாலும் அப்படி என்று விளங்கி இருக்கு. இப்ப பார், நான் சொன்னான் தானே உனக்கு. அப்ப தூரத்துக்கு வந்து பாரு வளைஞ்சு நெளிஞ்சு போகலாம். என்னப்பா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எத்தனை ரூட் எடுத்தும் போகலாம். அப்ப தூரம் வந்து என்ன கணியம்? ஒன்லி நாங்கள் மேக்னிடியூட மட்டும் அதுக்கப்புறம் so the scalar quantity. So the distance is equal. This distance is always scalar quantity அல்லது scalar function. அப்ப டிஸ்டன்ஸ் சொல்றது என்னது? தூரம். தூரம் என்று சொல்றது எங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனா இருக்கும்? ஸ்கேலர் ஃபங்க்ஷன். ரெண்டாவது எண்ணிக்கணியம், ஸ்கேலர் குவாண்டிட்டி. சோ எண்ணிக்கணியம். But the displacement is, we have to consider both magnitude and direction. We have to consider both magnitude and direction. So definitely the displacement is the vector function, so vector quantity. So the displacement is the vector quantity. So one of them, one is the scalar, another one is the vector. So distance is a scalar quantity, so displacement is the vector quantity. Displacement is vector quantity. Okay? Okay. Now இப்ப என்னத பாபம்னு சொன்னா அவ தூரம், இடப்பெயர்ச்சி ரெண்டு கதை பார்த்து. இப்ப எனக்கு இப்ப இந்த தூரம் என்று சொல்றது முக்கியத்துவம் பெரும்பாலும் எனக்கு பயன்படுத்தப்பட போறது தூரமோ அல்லது போனா இடப்பெயர்ச்சியோன்னு பார்க்கவும். தூரம் பெரும்பாலும் பயன்படுத்துவனோ அல்லது போனா இடப்பெயர்ச்சியை பெரும்பாலும் பயன்படுத்துவனோ வடியாக்கவும். அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு வாரு. இப்ப இடப்பெயர்ச்சியும் பயணம் செய்த தூரமும் சமனாக வரலாமா? வரலாம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த கூட்ட வடியாக்கம், நான் ஒரு கூட்டம் சொல்ல போற வடியாக்கம் என்ன கூட்டம்டா? ஒரு மாணவனானவன் ஒரு குறித்த ஏனும் புள்ளியில் இருந்து பி எனும் புள்ளியினை சென்றடைந்தார். அவ்வாறு சென்றடைந்த பட்சத்தில் அம்மாணவனுடைய தூரமும் இடப்பெயர்ச்சியும், தூரத்தினுடைய பருமனும் இடப்பெயர்ச்சியினுடைய பருமனும் சமனாக அமைவதை அவதானித்தான். அதாவது இப்ப என்ன வருது? தூரமும் வடியாக்கவனி தூரமும் இடப்பெயர்ச்சியும் என்னவா வருதுன்னு சொல்றான், ஈக்குவலா வருவாரதான் அவன் என்ன செய்யறான்? அவதானிக்கிறான். தூரமும் அதாவது டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா வருகிறான். அப்ப இப்ப இந்த கேஸ் வந்து சரியோ? சரி, அப்ப என்ன நடந்திருக்க வேணும்? அவன் இடப்பெயர்ச்சி பாதை எதுவோ, அவனுடைய அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ
அந்த பாதைக்குனாலதான் அவன் என்ன செய்திருக்கான், போயிருக்கிறான். இதான அந்த ஷார்ட் ரூட். இதுதான் அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஷார்டஸ்ட் ரூட் இதுதானண்டா. அந்த ஷார்டஸ்ட் ரூட்டுக்காலதான் அவன் என்ன செய்திருக்கான், பயணிச்சிருக்கான். அப்ப வடியாக்கவனி தூரமும் இடப்பேச்சியும் அவனுக்கு என்னென்ன வருகிறது, சமனாக அமைதன்னு சொன்னா, தூரமும் இடப்பேச்சியும் சமனாக அமைது. வடியாக்கவனி தூரத்தினுடைய மொட்வெளியு பெருமானம் எண்பெருமானமும் இடப்பேச்சியினுடைய தூரமும் இடப்பேச்சியும் சமனாக அமைதன்னு சொன்னா அதன் அர்த்தம் என்னது, சென்னிட எண்பெருமானங்களும் சமனாமை, சென்னிட எண்பெருமானங்களும் சமனாக அமைது. தூரமும் இடப்பேச்சியும் சமனாக அமைதுன்னா ரெண்டு எண்பெருமானங்களும் சமனாக அமைகின்றது. ஓகேயா, சமனாக அமைகின்றது. எனவே அவன் இடப்பேச்சின் எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், எது குறுகிய பாதையோ அப்பயணப்பாதையை தன்னுடைய பயணப்பாதையாக தெரிவு செய்திருக்கிறான் மாணவன். விளங்குதாடா இந்த கதையை விளங்கோ. எது அங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸோ, எது குறுகிய தூரமோ, அந்த குறுகிய தூரத்துக்கான பாதையினை தன்னுடைய பயணப்பாதையாக எடுத்து அம்மாணவன் அதே பாதையில் பயணிக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு தூரமும் இடப்பேச்சின் மொட்டு பெருமானங்கள், அதாவது என்னது பெருமன், தூரத்தினுடையதும் இடப்பேச்சினுடையதும் பெருமனங்கள் எங்களுக்கு எப்படி அமைது, சமனாக அமைகின்றது. தூரத்தினதும் இடப்பேச்சினதும் பெருமன்கள் எங்களுக்கு என்னவாக அமைகின்றது, சமனாக அமைகிறது. நான் ஏன் இந்த பெருமனை மட்டும் கன்சிடர் பண்ணி கதைக்கிறேன்டா, அதோட கேஸ் ஒன்று இருக்குது, அதுல கேஸ் இருக்குது. ஏனண்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர் ஃபங்க்ஷன், வெக்டர் குவாண்டிட்டி, டிஸ்டன்ஸ் இஸ் த ஸ்கேலர் குவாண்டிட்டி. அதனாலதான் நான் என்ன செய்யறேன், மேக்னிடியூட்டை மட்டும் எடுத்து கதைக்கின்றேன், மேக்னிடியூட்டை மட்டும் எடுத்து கதைக்கிறேன். இங்கே பார், இன்னொரு மாதிரி சொல்ல போறேன். எப்படின்னு சொன்ன, இங்கே பார், இன்னொரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா கதைக்க போறேன். இதே விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா அப்படி கதைச்சு காட்டுறேன். ஏல இருந்து பிக்கு இதுதான் ஷார்டஸ்ட் ரூட் தெரியும். ஷார்டஸ்ட் ரூட் இதுதான், மிக குறுகிய பயணப்பாதை, ஷார்ட் டிஸ்டன்ஸ். அப்ப எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னா, அப்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இதா இருக்குன்னு சொன்னா, ஏல இருந்து பிக்குரிய ஷார்ட் டிஸ்டன்ஸ் இதா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு பெருமன் சமனாக இருக்கும். பெருமன் தான் சமனாக இருக்கும். மொட் வேல்யூஸ் என்னது, தூரத்தின் மொட் வேல்யூவும் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் மொட் வேல்யூவும் சமனாக இருக்கு. பெருமன் நீளம், அதாவது பெருமன் சமனா இருக்கு. ஆனா திசை சமனா இருப்போம் எந்த ஒரு அத்தியாவசியம் இல்லையே. ஏல இருந்து பிக்கு போனா என்ன, பில இருந்து இதே பாதை வழி ஏக்கு வந்தா என்ன, எங்களுக்கு தூரம் என்னவா இருக்கும், சமனாத்தான் இருக்கும். ஆனா திசை என்ன செய்யும், மாறும். ஆகவே நாங்க என்ன செய்யலாது, திசையை நாங்க என்ன செய்யலாது, மென்ஷன் பண்ண முடியாது என்றுதான் விளங்கிக்கொள். தூரத்தையும் அப்ப இடப்பேச்சியை நீ சமப்படுத்த, தூரமும் இடப்பேச்சியும் அப்ப சமப்படுத்தலாமோ? தூரத்தினுடைய மொட்வெல்யூ பெருமானமும் மேக்னிடியூட் பெருமானமும் இடப்பேச்சியின் மேக்னிடியூட் பெருமானத்தையும் வச்சு கதைக்கலாமே ஒழிய என்னது இத திசையை வச்சு கதைக்கிறார், திசையை வச்சு கதைக்கிறார், திசையை வச்சு கதைக்கிறார். ஏன்னா சப்போஸ் என்னது, நாங்கள் ஏல இருந்து பிக்கு பாக்கிக்கா, ஏல இருந்து பிக்கு இதான் ஷார்டஸ்ட் ரூட்னு சொன்னா அவன் என்ன செய்வான், பில இருந்து ஏக்கு வரைக்கும் அவன் அதே ரூட்ல என்ன செய்வான், எதிர் திசையில வந்திருப்பான். அப்ப மேக்னிடியூட்கள் சமனா இருக்கும், பட் டிரெக்ஷன் என்னவா இருக்கும், எதிரா இருக்கும். சோ நாங்க என்ன செய்யலாம், டிரெக்ஷனை வச்சு இந்த மெயின் பண்ணிடலாம். விளங்கிக்கோ, டிரெக்ஷனை மெயின் பண்ணிடலாம். இப்ப இந்த அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வியை இப்படி கழிச்சு போட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். தூரமானது எப்போதாவது இடப்பெயர்ச்சிக்கு சமனாக வரும் சந்தர்ப்பம் இருக்கின்றதா? அப்ப இப்ப நான் என்னத்தை வச்சு கதைக்கு எத்தனிக்கிறேன், திசையையும் கொண்டு வந்து இதுக்கு கதைக்கு எத்தனிக்கிறேன். மேக்னிடியூட் வேல்யூவை இதுல வச்சு கதைச்சான், இதுல வச்சு கதைச்சது மேக்னிடியூட் வேல்யூ, ரெண்டு மேக்னிடியூட் வேல்யூகளும் சமனா வரலாம் என்று கதைச்சான். இப்ப ஷார்ட் ரூட் அவன் தன்னுடைய பயணப்பாதையா தெரிவு செய்து ஓடிக்க, சென்ன மேக்னிடியூட் பெருமானமும் சமனா வரலாம் என்று கதைச்சான். இப்ப தூரமும் இடப்பேச்சியும் சமனாகுது என்று சொன்னா, தூரமும் இடப்பேச்சியும் சமனாகுது என்று சொன்னா, இப்ப தூரமும் இடப்பேச்சியும் சமனாகுதுன்னு சொன்னா இடப்பேச்சிக்கு கதை கேட்க என்ன செய்யறேன், டிரெக்ஷனா போட்டு கதை இந்த திசை வழியே. தூரம் கதை கேட்க என்னது,
தூரமண்ட கதை கேட்க நீ என்ன செய்ய தேவையில்லை, என்ன டிரெக்ஷன் போட தேவையில்லை. தூரமண்ட கதை கேட்க நீ என்ன போட தேவையில்லை, டிரெக்ஷன் போட தேவை. தூரமும் இடப்பேச்சியும் இப்படித்தான் கதைக்கலாம். தூரமும் இடப்பேச்சியும், தூரம் கம இடப்பேச்சு என்றுதான் கதைக்கிறது. சரியா? தூரம் கம இடப்பேச்சு. அப்போ ஒரு கன்க்ளூஷனோட சொல்றேன், எனக்கு தூரம் என்ற தூரத்தின் மொட்பெலியும் இடப்பேச்சின் மொட்பெலியும் சமனா வருதுன்னா ஷோர்ட் ரூட்டையே அவன் என்ன செய்திருக்கலாம், தன்னுடைய பயண பாதையாக தெரிவு செய்து ஓடி இருக்கான். அதே ரூட்ல போயிருக்கான் என்றதான் பொருள். விளங்குதானப்பா? ஓகே. அப்ப வெக்டர் அப்ப நாங்க அப்படி கதைக்கல ஆசிரியர்டாப்பா. ஓகே. அப்ப எனக்கு இப்ப என்னது, தூரம் என்றா என்ன, இடப்பேச்சு என்றா என்னன்னு விளங்கி இருக்கும். ஓகே. தூரம் என்றா என்ன, இடப்பேச்சு என்றா என்னன்னு விளங்கி இருக்கு. இத வச்சு நாங்கள் மேலதிகமாக இப்ப தூரம் என்று சொல்றது என்ன கணியம், ஸ்கேல. இடப்பேச்சு சொல்றது வெக்டர். அப்ப இதை வச்சு கொண்டு நான் அடுத்த கட்டமா நகருவன். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நான் நேரம் என்ற ஒரு கதையை பார்ப்போம். அப்ப நேரம்